and tell somebody Jesus. Mission Movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை. அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான்? அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்று தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and Tell Somebody Missionary Movement, plot number 81, Bharati Nagar 5, KTC Nagar North, Tirunelveli, 627011. Cell 9941 24213. அதிசய ராகம் ஆர்ப்பரிப்போடு
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் பகிர்ந்து கொள்கிறோம். கோ அண்ட் டெல் சம்படி மிஷனரி இயக்கத்தின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் உங்களுடைய செவியை திறந்து செய்திகளை கேட்பதற்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபிப்பதற்காகவும் நன்றியோடு நாங்கள் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் நம்முடைய ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக தயவாய் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் சித்தமானால் ஈஸ்டருக்கு அப்புறமாக ஒரிசா மாநிலத்தில் உள்ள கந்தமால் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய 2 இடங்களிலே ஆலயங்கள் அஸ்திபாரமிடுவதற்காக ஜெபித்து வருகிறோம். தேவன் ஏற்ற ஒழுங்குகளை செய்யவும் ஆலயத்தை கட்டி கொடுக்கக்கூடிய மக்களை எழுப்பி தரவும் நீங்கள் உங்களுடைய ஜெபத்திலே நினைக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய இயக்கத்தினுடைய மாதாந்திர இதழ் எழுந்து கட்டுவோம் வாரீர் என்று சொல்லக்கூடிய அந்த பத்திரிகை வேண்டும் என்பவர்கள் நீங்கள் இந்த பத்திரிகையிலே உங்களுக்கு அநேக ஆசீர்வாதம் உண்டு என்று நீங்கள் நம்புவீர்கள் என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு இலவசமாக இதை அனுப்பி கொடுப்போம். எங்களுடைய முகவரி இந்த செய்தியின் நிறைவிலே உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை நீங்கள் பார்த்து அதை எழுதுவீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த புத்தகம் மாதந்தோறும் அனுப்பி கொடுக்கப்படும். எங்களுக்காக செபியுங்கள். நடைபெற்று வருகிற ஞானஸ்நானங்களுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த ஞானஸ்நானம் பெறுகிறவர்களுக்காக வட இந்திய மொழிகளிலே நமக்கு வேதாகமங்கள் தேவைப்படுகிறது. ஆண்டவர் உங்களை ஏவுவார் என்றால் ஒரு வேதாகமம், வட இந்திய மொழி வேதாகமம், ஒரு வேதாகமத்தினுடைய விலை ரூபாய் 250. நீங்கள் உங்களுடைய தகுதிக்கேற்றவாறு வசதிக்கேற்றவாறு நீங்கள் இந்த பரிசுத்த வேதாகமங்களுக்கான நீங்கள் காணிக்கைகளை கொடுத்து இந்த ஊழியங்களை தாங்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவரீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகள் ஈவுகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்திருக்கிற இந்த தபசு நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த கிருபையின் காலங்களிலே, இந்த லெந்து நாட்களிலே எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உண்மையாய் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு எங்கள் தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் என்று சொல்லி எங்கள் ஆண்டவராலே நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் சவால் நிறைந்த வாழ்க்கையை ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்ந்து ஜீவிக்க ஆண்டவரே, எந்தெந்த பகுதிகளிலே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இன்னும் தடுமாற்றமும் ஆண்டவரே ஒருவேளை ஏமாற்றமுள்ளவர்களாக இருக்கிறோமோ அதை சரி செய்து கொள்ளக்கூடிய காலங்களாக இந்த காலங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த லெந்து நாட்களுக்குள்ளாக பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நான் கடந்த நாளிலே ஒரு ஊழியர் பேசி கொண்டு இருப்பதை பார்த்தேன். ஊழியரும் மற்றொருவருமாக சம்பாஷித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பேச்சிலிருந்து நான் கிரகித்து கொண்ட காரியம் என்னவென்றால், ஏதோ இவைகளெல்லாம் இந்த லெந்து காலங்கள் ஒரு சடங்காச்சார காலங்கள், இந்த சாம்பல் புதன்கிழமை என்பதெல்லாம் அவர்களாக உருவாக்கி கொண்ட ஒரு காரியம் என்பதை குறித்து அவர் சொல்லி கொண்டிருந்தார். எனக்கு மனதிலே சற்று நெருடலாக இருந்தது. ஒருவேளை உண்மை அறியாமல் இதை செய்கிறார்களா என்பதை குறித்து நான் மிகவும் யோசித்தேன். ஆகையினாலே இந்த நாளிலே இந்த சாம்பல் என்பதை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆஸ் வென்ஸ்டே இல்லை என்றால் சாம்பல் புதன்கிழமை கடந்து விட்டோம். ஆனால் அந்த சாம்பல் புதன்கிழமையிலே குறிப்பிடப்படுகிற சாம்பல் எதை குறிக்கிறது என்பதை குறித்து இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த ஆண்டிலே நான் பகிர்ந்து கொண்ட ஞாபகம் எனக்கு இருக்கிறது. ஒருவேளை இருந்தாலும் இது மறுபடியும் சொல்வதிலே அதில் தயக்கமில்லை எனக்கு. ஆகையினாலே இந்த வேளையிலே நீங்கள் ஜெபத்தோடு இந்த செய்தியை கேட்கும்படியாக தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். சாம்பல் புதன்கிழமை என்பது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒன்றல்ல. அது சாம்பல் என்பது ஒரு ஞான அர்த்தமுடையதாக இங்கே கொடுக்கப்படுகிறது. அதற்கென்று பரிசுத்த வேதாகமத்திலே நாம் ஏராளமான குறிப்புகளை நாம் காண முடியும். முதலாவதாக நாம் பார்ப்போம் என்றால், இந்த சாம்பல் ஒருவேளை ஆதி திருச்சபையிலே இந்த சாம்பலானது அந்த சாம்பல் புதன்கிழமை அன்று நெற்றியிலே அவர்களுக்கு அங்கே பூசப்படுகிறது. அதை பூசப்படுகின்றதான வேளையிலே அது நினைவூட்டுகிற காரியம் என்ன? முதலாவதாக நாம் பார்ப்போம் என்றால், மனித குலத்தின் மேன்மை இழந்து போய்விட்டது என்பதை இந்த சாம்பலானது எனக்கு தெரிவிக்கிறது. ஏன் இந்த சாம்பல் புதன்கிழமையிலிருந்து நாம் 2 நாட்களை ஆசரிக்கிறோம்? மனிதன் தன்னுடைய மேன்மையெல்லாம் இழந்து விட்டான்.
அவன் ஒரு சாம்பலுக்கு சமானமாய் இருக்கிறான். இதைத்தான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். மண்ணான மனிதனை மகிமையான ஒரு மனிதனாக ஆண்டவர் உருவாக்கும்படியாக சித்தம் கொண்டார். மண்ணிலிருந்து மனிதனை எடுத்து அவன் மகிமைக்குரியவனாக தன்னுடைய சாயலும் தன்னுடைய ரூபத்தின்படியுமாக உண்டாக்கினார். ஆனால் அந்த மேன்மையை, அந்த கிருபையை, அந்த மகிமையை அவன் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனபடினாலே அவன் இழந்து விட்டான். அந்நிய சத்தத்திற்கு செவி கொடுக்கின்ற பொழுது மகிமை இழந்து விடுகிறது என்பதை இந்த சாம்பல் எனக்கு நினைவூட்டுகிறது. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ சாம்பலை ஒருவேளை நீ பார்க்கின்ற பொழுது, சாம்பல் என்று நீ எண்ணிக்கொண்டு இருக்கின்ற பொழுது, நான் மகிமையை இழந்தவனாக காணப்படுகிறேன். என் ஆண்டவருடைய சாயலை நான் இழந்து விட்டேன், அவருடைய மகிமையை நான் இழந்து விட்டேன். எத்தனை மேன்மையாக நான் இருந்தேன், ஆனால் இன்று நான் மகிமை இழந்தவனாக காணப்படுகிறேன். இன்று அந்த மகிமையை நான் நிறைவுள்ளவனாக்கும்படியாக, அந்த மகிமையின் பூரணத்தினாலே நிறையப்படும்படியாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூவுலகத்திலே வந்து மேசியாவினுடைய பணியை நிறைவேற்றினார். நான் அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவன், ஆனால் என்னை அவருடைய இரத்தத்தினாலே என்னை தகுதிப்படுத்துகிறார். ஆகையினாலே என்னுடைய பெருமை ஒருவேளை ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் இன்னும் தொடர்ந்து நான் அந்நிய சத்தத்திற்கு செவி கொடுத்து கொண்டிருப்பேன் என்றால், இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய சத்தத்திற்கு மாத்திரம் நான் கீழ்ப்படியவும், அந்நிய சத்தத்தை நான் என்னுடைய செவிகளிலே ஏற்றுக்கொள்ளாதவாறு இருக்கவும் என்னை ஒரு விசை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே நாம் வர வேண்டும் என்பதை இந்த சாம்பலானது எனக்கு நினைவூட்டுகிறது. நீ மகிமையை இழந்து போனாய், இழந்து போன மகிமையை பெற்றுக்கொள்வதற்காக அவருடைய பாதத்திற்கு ஓடிவா. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லி உன்னை உறுதிப்படுத்தி செல். ஆம், ஆண்டவருடைய சத்தத்தை விட்டு அந்நிய சத்தத்திற்கு செவி கொடுக்காதே. இரண்டாவதாக இங்கே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள் மற்றும் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இவைகளை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த சாம்பல் எனக்கு என் ஆண்டவருடைய பலியை நினைவூட்டுகிறது. கிறிஸ்துவின் பலி நினைவூட்டப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மேசியாவாக அவர் தன்னுடைய பணியை நிறைவேற்றுகிறார் என்றால் தன்னை முழுமையுமாக பலியாக்கினார் என்றுதான் பொருள். எவ்விதமாக பஸ்கா ஆடு முற்றுமாக சுட்டெரிக்கப்படுகிறதோ அதை போன்று என் ஆண்டவர் முற்றுமாக அவர் சுட்டெரிக்கப்பட்டார். ஆம், சிலுவை மரணத்திலே, அந்த கொடூரமான அந்த மரணத்திலே அவர் தன்னை முழுமையுமாய் சாக கொடுத்தார். தன்னை புழுதியாக்கினார். அவர் தன்னை பலியாக்கினார். ஆம், பலியாக்கப்பட்டார். ஆண்டவருடைய சாக்ரிஃபைஸ், அவருடைய தியாகம் இங்கே நினைவு கூறப்படுகிறது. யோவான் 19:17 நாம் பார்க்கின்ற பொழுது அவர் சிலுவையை சுமந்தார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். 17வது வசனம், அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு, அந்த சிலுவையை நிமித்தமாய் கொடுக்கப்பட்டது. உன்னுடைய என்னுடைய பாவங்கள் அவர் தோளின் மேல் ஏற்றப்பட்டபடியினாலே பாவமறியாத அவர் பாவமாக்கப்பட்டார். பாவத்திற்கான பரிகாரம், பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை அவர் உத்தரிக்கும்படியாக, பலியாக்கும்படியாக, தன்னை சுட்டெரிக்கும்படியாக அவர் செல்லுகிறார், சுமந்தார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அவர் சகித்தார் என்று சொல்லப்படுகிறது. சிலுவையை சுமந்தவர் அந்த சிலுவை பாடுகளை சகித்தார். யோவான் 19:17-18 சிலுவையிலே அவர் அறையப்பட்டார். ஆம், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, அவர் இரத்தம் சிந்தினார். அவர் இரத்தம் சிந்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனம் சொல்லுகிறது, இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் பாவத்தை தோளிலே சுமந்தார். அந்த சிலுவை மரத்தினால் ஆகப்பட்ட ஒரு சிலுவை அல்ல. உன்னுடைய என்னுடைய பாவமாகிய சிலுவையை அவர் சுமந்தார். அந்த சிலுவையை சகித்தார். பாடு மரணங்களை சகித்தார். அறையப்பட்டார். ரத்தம் சிந்தினார். தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார்.
தன்னுடைய வாழ்வை தியாகமாய் கொடுத்தார். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, சாம்பல் வெறுமனே ஒரு சடங்காச்சாரம் அல்ல. சாம்பல் நான் மகிமையை இழந்தவன் என்பதை எனக்கு நினைப்பூட்டுகிறது. என்னுடைய தேவன் எனக்கு கொடுத்த மகிமையை நான் இழந்து விட்டேன், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியினாலே. ஆகையினாலே இழந்து போன மகிமையை அவருடைய இரத்தத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய பாதத்தண்டையிலே நான் ஓடி வருகிறேன். அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய அர்ப்பணிக்கிறேன். நான் சாக வேண்டிய இடத்திலே என் ஆண்டவர் எனக்காக செத்தார். நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையை என் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஆம், சாம்பல் கிறிஸ்துவின் பலியை நினைப்பூட்டுகிறது. மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்றால், சங்கீதக்காரன் சொல்லுகின்றதான வேளையிலே 39ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். அதாவது சாம்பலானது அனைத்தும் மாயை என்பதை வெளிப்படுத்துகிறது. அனைத்து மாயை. இன்றைக்கு மனிதன் மாயையாகவே இருக்கிறான், வேஷமாகவே சுற்றித் திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நடிக்கிறவனாக இருக்கிறான், வேஷம் போடுகிறவனாக இருக்கிறான், இப்பிரபஞ்சத்திற்கு வேஷம் தரிக்கிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, லவோதிக்கேயா சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்றதான வேளையிலே அங்கே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம், நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் என்று அங்கே சொல்லுகிறார். லவோதிக்கேயா சபை தன்னை ஐஸ்வர்யனாக காட்டிக்கொள்கிறது, மாயையான தோற்றத்தை கொடுக்கிறது. அவன் நிர்பாக்கியம் உள்ளவன், ஆனால் நான் ஐஸ்வர்யவான் என்று சொல்லுகிறான். அவன் தரித்திரனாக இருக்கிறான், ஐஸ்வர்யவான் என்று சொல்லுகிறான், திரவிய சம்மனன் என்று சொல்லுகிறான். அவன் குறைவுள்ளவனாக இருக்கிறான், ஆனால் குறைவற்றவன் என்பதை வெளிப்படுத்துகிறான் மாயையான தோற்றத்தினாலே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் வாய் என்னை எல்லாம் உள்ளவனாக, நீதிமானாக, யோக்கியனாக காட்டுகிறது. என் வாழ்க்கை அதற்கு எதிரடையாக, எதிர்மறையாக செயல்படுகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா, சகோதரி, உன் வாழ்க்கை மாயையற்ற ஒரு வாழ்க்கையாக, இல்லை என்றால் கபடற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆம், இந்த உலகத்திலே நீ வைத்திருக்கிற அத்தனையும் மாயையான ஒன்று, அது உன்னை விட்டு கடந்து போகிறது. அதை நீ முன்னிலைப்படுத்துவாய் என்றால், இந்த நாட்களிலே, இந்த கிருபையின் காலங்களிலே என் ஆண்டவருடைய சமூகத்திலே ஓடி வந்து, ஆண்டவரே, நான் ஐஸ்வர்யவானும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் என்னுடைய நிர்வாணம் அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நான் உடுத்திக் கொள்வதற்கு மென்வஸ்திரங்களையும் நீர் தாரும் என்று சொல்லி அவரிடத்திலே கேள். ஆம், பார்வையடையும்படியாக, கண்களுக்கு கலிக்கம் போடும்படியாக ஆண்டவரிடத்திலே கேட்கக்கூடிய காலம். ஆண்டவரே, என் கண்கள் மாயையானவைகளை நோக்கி செல்லுகின்றன, என்னுடைய ஆசைகள் மாயையை நோக்கி இழுத்து கொண்டு செல்லுகிறது. அப்பா, தயவா எனக்கு மன்னியும், என் கண்களுக்கு கலிக்கம் போடும், என்னுடைய இருதயத்தை நீ தொடர்ந்து உடைத்து கோணலானதை செவ்வையாக்கி, ஆண்டவரே, என் இருதயத்தை கிழித்து, ஆண்டவரே, உமக்கு உகந்ததான இருதயமாக காணப்பட உம்முடைய ஆசனமாய் நீர் அமர்ந்து என்னை வழிநடத்த என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவரிடத்திலே ஓடிவா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சாம்பல் தாழ்மையை நினைப்பூட்டுகிறது, தாழ்மையை நினைப்பூட்டுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தாழ்மை மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இன்று நான் தாழ்மையோடு இருக்கிறேனா? தாழ்மையோடு இருக்கிறேனா? ஆபிரகாமுடைய தாழ்மையை பாருங்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 18:27 அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுகின்ற பொழுது, 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, ஏதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் ஆண்டவரோடைய பேச துணிந்தேன் என்று சொல்லுகிறான். தன்னை தாழ்த்துகிறான். தேவனுக்கு முன்பாக துணிகரமாய் நான் பேசுகிறேனே, நான் தகுதியற்றவன் என்பதை அவன் உணர்கிறான். இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்பாக நீ தாழ்மைப்படுகிறாயா?
சாம்பல் காலங்கள், சாம்பலிலிருந்து ஆரம்பிக்கின்ற இந்த லெந்து காலங்களிலே உன்னுடைய தாழ்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனுக்கு விரோதமாக நீ மேன்மை பாராட்டுகிறவனாக இருக்கிறாயோ? ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஒருவேளை தூதர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்தவன், ஆனால் நான் அவருக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை வைப்பேன் என்று சொல்லுகின்ற ஒரு மனதிலே எண்ணம் எழும்பிய பொழுது அவன் தள்ளப்பட்டான் என்று சொல்லி லூசிபரை குறித்து பார்க்கிறோம். உனக்கு ஆண்டவர் மேன்மைகளை கொடுத்திருக்கிறார், மகத்துவங்களை கொடுத்திருக்கிறார். அவைகளை வைத்து உன்னை பெரியவனாக நீ உயர்த்தி காண்பிக்கிறாயோ? ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படு, ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படு. ஆம், தாழ்மையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் இரக்கம் அளிக்கிறார். ஆண்டவரே, நான் பெருமைக்குரிய காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை குறித்து, என்னுடைய குலத்தை குறித்து, என்னுடைய ஜாதியை குறித்து, என்னுடைய படிப்பை குறித்து, என்னுடைய பிள்ளைகளை குறித்து, எனக்கு இருக்கக்கூடிய ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை குறித்து நான் பெருமையாய் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். தயவாய் எனக்கு இறங்கும், தயவாய் எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நீ கேள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படும்படியாக வருகிறோமா? ஆண்டவர் தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறாரே. யோபு குறிப்பிடுகின்றதான வேளையிலே 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே பார்ப்போம் என்றால், யோபு 30:19, சேற்றிலே தள்ளப்பட்டேன், தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பானேன். மனிதனுடைய நிலையை குறித்து அவன் அங்கே விளக்குகிறான். சேற்றிலே தள்ளப்பட்டேன், தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பானேன். ஆம், என் ஆண்டவருக்கு முன்பாக என்னை உயர்த்துவதற்கு ஒன்றுமே இல்லை. அவர் தன்னை தாழ்த்தினார் என்னை உயர்த்தும்படியாக. ஆகையினாலே நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே வருவதற்கு நான் தகுதியற்றவன், என்னை தகுதிப்படுத்தும். சாம்பலும் தூசையுமாக இருக்கிற நான் உமக்கு முன்பாக பேச துணிந்தேனே என்றான் ஆபிரகாம். இந்த ஆண்டவருடைய ஆலய பிரகாரத்தில் எத்தனையான தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை நாம் பேசுகிறோம். சண்டை போடுகிற இடமாக சபையை உருவாக்கி வருகிறோம். ஒருவேளை இந்த இடத்திலே தான் அவர்களை சந்திக்க முடியும், 2லே 1 கேட்க வேண்டும் என்று சொல்லி, ஆராதனை எப்பொழுது முடியும் என்று சொல்லி உடனே சண்டைக்கு தயாராக இருக்கிறோம். பிரசங்கி சொல்லுகிறார், ஆண்டவர் உயரத்தில் இருக்கிற ஆலயத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக என்று சொல்லி. இன்றைக்கு தேவனுடைய ஆலயம் ஒரு சமுதாய கூடமாக காணப்படுகிறது. அலங்கோலமான காட்சிகள் அங்கே இடம்பெற்று வருகிறது. தங்களை உயர்த்துகின்ற காரியங்கள் அங்கே நடைபெறுகிறது. மனிதனை பாராட்டுகின்ற, ஒருவேளை நாசியில் சுவாசமுள்ள மனிதனை வரவேற்கும்படியாக நாம் ஆலய பிரகாரத்திற்குள்ளாக வைத்து எல்லா காரியங்களை செய்கிறோமே. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் வார்த்தைகள் சுருக்கமாயிருக்கவும், என் தேவனுடைய ஆலயத்திற்கு போகின்ற பொழுது என்னுடைய நடையை காத்துக்கொள்ளவும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். ஆம், சாம்பல் தாழ்மையை வெளிப்படுத்துகின்றது. அடுத்தபடியாக சாம்பல் மனம் திரும்புதலை நினைவூட்டுகிறது. மனம் திரும்புதலை நினைவூட்டுகிறது. ஆம், கல்லறைக்கு பின்பாக ஒரு வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை உண்டு, ஆனால் அந்த வாழ்க்கை நித்தியமான வாழ்க்கை. அந்த 2 நித்தியத்தில் எதை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம்? எனவே அந்த நித்திய மரணத்திற்குள்ளாக போகிறோமா, நித்திய சந்தோஷத்திற்குள்ளாக நாம் போகிறோமா? நாம் நித்தியமான வாழ்வை, சந்தோஷமான வாழ்வை, பரலோக ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் விண்ணிலிருந்து என்னை நோக்கி வந்தாரே என் ஆண்டவர். ஆகையினாலே அவருடைய அந்த ஸ்லாக்கியத்திற்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக, அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக நான் செல்லும்படியாக நான் மனம் திரும்ப வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது. நான் மனம் திரும்ப வேண்டும். மண்ணான மனிதா, மண்ணுக்கு செல்லும் முன்பாக மனம் திரும்பு என்பதை இந்த சாம்பலானது எனக்கு நினைவூட்டுகிறது. ஆம், நான் மனம் திரும்பாவிட்டால் ஆண்டவருக்கு நஷ்டம் இல்லை, எனக்குத்தான் நஷ்டம். கல்லறைக்கு பின்பாக மனம் திரும்புவதற்கு வழியே கிடையாது. யோசித்துக்கொள். நாளை பார்க்கலாம், நாளை பார்க்கலாம் என்று சொல்லி நாட்களை கடத்தி கொண்டு செல்லாதே. நாளை உன்னுடையதல்ல, என்னுடையதல்ல. இன்றே அனுக்கிரக காலம். ஆம், இந்த கிருபையின் காலங்களிலே, துளிர்விடும் காலங்களிலே, இந்த லெந்து காலங்களிலே நீ ஒருவேளை இன்னும் மனம் திரும்பாமல் நீ இருப்பாய் என்றால், பெயரளவிலே நீ ஒரு கிறிஸ்தவனாக இருப்பாய் என்றால், இன்றே ஆண்டவரிடமாய் ஓடிவா.
உன்னை இருக்கரம் நீட்டி அழைத்து கொண்டிருக்கிறார். மனம் திரும்பு, என்னிடத்திலே வா, உன் இதயத்தை திறந்து கொடு என்று ஆண்டவர் கேட்கிறார். வருத்தப்படுகிறாயா? பாவ பாரம் சுமந்தவனாக இருக்கிறாயா? உனக்கு நான் இளைப்பாறுதல் தருகிறேன், உனக்கு நான் மன்னிப்பை தருகிறேன், உனக்கு நான் மீட்பை தருகிறேன், உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தருகிறேன், வா. ஆம், சாம்பல் நான் மனம் திரும்ப வேண்டும் என்பதை நினைப்பூட்டுகிறது. நான் கிறிஸ்தவன் என்றால் மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் என்ற பொருளாகும். நீ மனம் திரும்பி இருக்கிறாயா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சொந்த இரட்சகராக நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? அடுத்தபடியாக இந்த சாம்பல் எனக்கு நினைப்பூட்டுவது என்ன? மனிதன் வெறுமையானவன், தேவன் மகிமையானவர். மனிதனின் வெறுமையையும் தேவனின் மகத்துவத்தையும் நினைவூட்டுகிறது. The emptiness of men and the greatness of God. நான் ஒன்றுமில்லாதவன், நான் நிர்பந்தமான பாவி, நான் அழிவுக்கு நேரானவன், நான் ஆண்டவருடைய சமூகத்திலே வருவதற்கு தகுதியற்றவன், வெறுமையானவன். நீ நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே வருவதற்கு எந்த விதத்திலேயும் நாம் தகுதியானவர்கள் அல்ல. அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் தகுதியாக்கப்படுகிறோம். நான் ஒன்றுமில்லாதவன், வெறுமையானவன். என் ஆண்டவரோ என்னை அவருடைய கிருபையினாலே, மகத்துவத்தினாலே என்னை நிரப்புகிறார் என்பதை நினைவூட்டுகிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த உபவாச நாட்களிலே நீ நானும் சென்று ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து இருக்கின்றதான வேளையிலே, அப்பா உம்முடைய சமூகத்திலே வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அன்று 2 பேர் ஜெபிக்க சென்றார்கள். ஒருவன் அடுத்தவனை ஒப்பிட்டு ஜெபிக்கிறான், மற்றவனோ ஆண்டவரே பாவியாய் என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னானே. உன்னுடைய சமூகத்திலே வருவதற்கு நான் தகுதியற்றவனப்பா, என் மேல் இரக்கமாயிரும் என்று சொன்னானே. ஆம், என் ஆண்டவரத்திலே இரக்கமும் கிருபையும் ஏராளம் உண்டு. இரக்கமும் கிருபையும் ஏராளம் உண்டு. இங்கே பாருங்கள், அந்த குருத்தோலைகளானது தீக்கிரையாக்கப்படுகிறது, சாம்பலாக்கப்படுகிறது. ஒருவேளை அவைகள் முழுவதுமாய் அழிக்கப்படவில்லை. குருத்தோலை தன்னுடைய சாயலை மாற்றி சாம்பலாக அங்கே மீந்திருக்கிறது. சாம்பல் மீந்திருக்கிறது, முழுவதும் அழிக்கப்படவில்லை. ஆம், நீ அழிக்கப்படக்கூடாது என்பதற்காக தேவனுடைய கிருபையின் ஊற்று இன்றும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது இன்றும் இருக்கிறது. ஆம், ஆண்டவர் மகிமையின் வெளிப்படுத்தலை உனக்கு கொடுக்கும்படி, உன்னுடைய வெறுமையிலிருந்து உன்னை நிறைவுக்குள்ளாக கொண்டு வரும்படியாக அவருடைய கிருபை இன்னும் உனக்காக மீந்திருக்கிறது. அவருடைய கிருபை உனக்காக இருக்கிறது. நிறைவாக சாம்பலாகிய உனக்கு விசுவாச கண்களை நினைவூட்டுகிறது. நீ நானும் சாம்பல் என்ற ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்கின்ற பொழுது விசுவாச கண்களை அது நமக்கு திறந்து கொடுக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். இங்கே பார்ப்பீர்கள் என்றால் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எபிரேயர் 11:17. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஆம், சாம்பலாகி எனக்கு விசுவாச கண்களை நினைவூட்டுகிறது. தன்னுடைய மகனை ஆண்டவர் பலி செலுத்தும்படியாக ஆபிரகாமிடத்திலே கேட்கிறார். ஒரே மகன், ஏக புதல்வன். ஆனால் ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி அழைத்து செல்லுகிறான். சிங்காரமாய் வளர்த்த பையன், சேரு சிறப்புமாய் வளர்க்கப்பட்ட பையன். ஆனால் இங்கே அழைத்து கொண்டு செல்லுகிற அவன் வேலைக்காரத்திலே சொல்லுகிறான், நீங்கள் இங்கே தங்கி தாபரியுங்கள், நானும் பிள்ளையாண்டானும் ஆண்டவருக்கு பலி செலுத்தி விட்டு திரும்ப வருவோம் என்று சொல்லுகிறான். திரும்ப வருவோம் செல்லுகிறது மகனை பலி கொடுப்பதற்காக, மகனை சுட்டெரிப்பதற்காக, தகன பலியாக ஒப்பு கொடுப்பதற்காக கொண்டு செல்லுகிறான். ஆனால் அவனுடைய விசுவாச கண்கள் எதை காண்கிறது? என் மகன் சாம்பலாக்கப்பட்டு என் ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்டாலும் அந்த சாம்பலிலிருந்து என் ஆண்டவர் எனக்கு ஒரு சந்ததியை உருவாக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை அவனுடைய விசுவாச கண்கள் கண்டது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நீங்களும் நானும் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவர் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் உண்மையோ
நீர் நிறுத்தின எந்த சிலைகளையும் நாங்கள் வணங்கவோ ஆராதிக்கவோ மாட்டோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னுடைய விசுவாச கண்கள் திறக்கும்படியாய் தேவனிடமாய் வா. சாம்பல் எனக்கு நினைப்பூட்டுகிற காரியங்கள் இவைகள்தான். ஆம், நான் மேன்மையை இழந்தவன். கிறிஸ்து எனக்காக பலியானார். இந்த உலகத்திலே என் கண்கள் காண்பது அனைத்து மாயை. என் தேவனுக்கு முன்பாக நான் தாழ்மைப்பட வேண்டும். என் தேவனுடைய சமூகத்திலே நான் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் வெறுமையானவன், தேவன் தம்முடைய மகிமையை எனக்கு கொடுக்கிறார். ஆகையினால் அவருடைய கிருபை இன்னும் இருக்கிறது. அவருடைய இரக்கத்தின் ஊற்று இன்றும் வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த சாம்பல் எனக்கு விசுவாச கண்களை கொடுக்கிறது. என் ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றை செய்ய வல்லவர் என்ற விசுவாசம். சாம்பல் ஏனோ தானோ அல்ல. சாம்பல் எனக்கு நினைவூட்டுகிற காரியங்களை நமதாக்கி கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம் அப்பா. சாம்பலும் புழுதியுமாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுத்து எங்களை மேன்மைப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.